கனடாவில் இடம்பெறும் பாரிய இன்வெஸ்ட்மெண்ட் மோசடிகள் இதிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது? ஹாய் மக்களே, கனடால காசு சம்பாதிக்கிறது எப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனா பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மோசடிகள் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன் எப்படி தப்பிக்கிறதுன்னு. முதல்ல, யாரும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரியோ பெரிய இன்வெஸ்டர் மாதிரியோ பேசினா கவனமா இருங்க. அவங்க பாலிசி பத்தி பேசுவாங்க, பெரிய ரிட்டர்ன்ஸ் வரும்னு ஆசை காட்டுவாங்க. ஆனா முன்னுக்கு பணம் கேக்குறாங்கன்னா அது மோசடி தான். கவர்மெண்ட் ஒருபோதும் கால் பண்ணி பணம் கேட்காது. ரெண்டாவது, ரியல் எஸ்டேட் ஸ்கேம்ஸ். குறைஞ்ச விலைக்கு வீடு, சீக்கிரம் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. வீடை பார்க்காம, பேப்பர்ஸை செக் பண்ணாம டெபாசிட் கொடுக்காதீங்க. மூணாவது, புதுசு புதுசா கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். 2 நாள்ல பணக்காரர் ஆகலாம்னு சொல்லுவாங்க. ஆனா ரிசர்ச் பண்ணாம சின்ன சின்ன கம்பெனிகள்ல போய் பணம் போடாதீங்க. சோ மக்களே, ஏதாவது டவுட் வந்தா உடனே போலீஸை கூப்பிடுங்க. இல்லாட்டி ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை கேளுங்க. உங்க காசு ரொம்ப முக்கியம், ஜாக்கிரதையா இருங்க. ஆல் தி பெஸ்ட். தமிழர்.ca கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம். கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.